இறந்து போனாலும் குச்சமில்லை வாழ்ந்தா இழப்போம் அலடி நான் மாண்டு போனாலும் குச்சமில்லையே மன்னவா என் நாக்க பிடிங்கிருவேன் நான் அஞ்சரைச்சு தின்னுடுவேன் நல் உயிரையே நான் வாய்க்க போகிறேன் மன்னவா ஏன் நாகக்கண்ணே ஏனம்மா இவ்வளவு வருத்தப்படுகிற மன்னவா உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் என்னவாக பேசுகிறார்கள் பிள்ளை இருந்தாலும் அலடிங்கிறார் பிள்ளையை பெற்றெடுத்தாலும் குறை கேட்க வேண்டியிருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா அதுக்கு ஒரு குறை பேசுதாங்க ஒட்ட பிள்ளையா இருந்தா அதுக்கு ஒரு குறை பேசுதாங்க உலகத்துல அப்ப எப்படித்தான் வாழவோ தெரியவில்லையே பிள்ளை இல்லைன்னா பிள்ளை பெச்சு எடுக்கலன்னா அவளை மலடிம்பா பிள்ளைய பெச்சு எடுத்தா அவளை கிளவிம்பா ஒரு நல்ல சேலை கட்டி நல்ல பூ பொட்டு வச்சு ரோட்ல நடந்து போனா சொல்லுவாங்க 4 பிள்ளைகளை பத்து ஆளாக்கிட்டாலே இவன் என்ன நம்ம சேலையும் இவன் நடையும் உடையும் மேக்கும் கிழக்கும் கிளவி மினுக்கிட்டு வாரா வயசு வந்து ஒன்ன பாரு என்ன பாரு இருக்க அப்படின்னு பேசுவல்ல பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கறத விட்டுட்டு இவ கழுத்துல போட்டு மினுக்கிட்டு அலையுதா அப்போ பிள்ளைய பெச்சு எடுத்தா கிளவிம்பா ஆம்பளை பிள்ளையா இருந்தா சொல்லுவா ஒரே பொட்ட படைகளா இருக்குப்பா ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா ஒரே பொட்ட படையா இருக்கு கொல்லு வைக்க ஒரு பிள்ளை இருக்கா அப்படிம்பா அப்படி பேசுவா ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்தா பொன்னடி எத்தவா ஆம்பளை பிள்ளையெல்லாம் இருக்கு அப்படின்னு பேசுவா இவ சொத்தை ஆளுதுக்கு 10 பிள்ளை வச்சிருக்கா இவ என்ன வச்சிருக்கா ஒரு வீட்டை வச்சிருக்கா அப்படின்னு பேசுவா அது ஓட்ட வீடு அப்ப இப்படி எல்லாம் உலகம் பேசுமே வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயகமது தானடான் இருக்கா அதனால இனி நாமல் இப்படியே இருக்க வேண்டாம் அம்மா ஏண்டும் பிள்ளை நமக்கு வேண்டுமானா இறைவனை எண்ணினாமல் தவம் இருக்க வேணும் என்று அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளை வரத்துக்காக எப்படி தவம் இருக்க வருகிறார் தெரியுமா வெள்ளி சவா தலை மூளைகி வெள்ளி சவா தலை மூளைகி தலம் மூளைகி அங்கே விரதோ மது இருந்து அங்கே விரதோ மது இருந்து கோழி முட்டை வைத்தார் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார் கோழி முட்டைக்கு மேல் ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையுமே தன்னுடைய நாவை ஊன்றிக்கொண்டு ஊசி மேலிருந்து நாசி அடக்கி தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரம் தவம் இருந்தாரா? ஒரு மாதம் தவம் இருந்தாரா? 12 வருடங்களாகவே இறைவனை எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். 12 வருடமாகியும் பகவான் சிவபெருமான் வராமல் இருக்க ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமோ? ஒருவேளை நம்ம தவறாகவே தவங்களை செய்திருப்போமா என்று இறைவன்
எப்படி ஐயா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, அடியார் செய்யும் சம்போ சங்கரா. சாமி ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, ஈஸ்வரனை இறையோனே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரும் சம்போ சங்கரா, ஏழை சம்போ சங்கரா. சாமி என்ன குச்சம் என்ன குச்சம் என்ன குச்சம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா, எனை பாராம இருப்பதேனோ சம்போ சங்கரா, குற்றம் செய்திட்டேனோ சம்போ சங்கரா, சம்போ என்னை பாராம இருப்பதென்ன சம்போ சங்கரா, இருப்பதென்ன சம்போ சங்கரா. அவர தவம் இருந்து வாரபோது ஆடாதே கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா அங்கே நகலாதே கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுதையா நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்த மகிமையினாலே ஆமையா, ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அதைகின்றது, நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடுகின்றது ஆமா, கைலாசம் இப்படி ஆடுத, என்ன ஒருவேளை கைலாசத்துக்கு ஆணி வேர் வந்திருக்குமோ, ஆணி வேற அந்திருக்குமானா மூட்டோட சாயுமே, அப்ப பக்க வேர் எதுவும் வந்திருக்குமா, தக்க வேறு தான் பிளமில்லாம இருக்கும், அதனாலதான் இந்த கைலாசம் இப்படி ஆடுது, ஆடுகின்றது, ஆடுது அசையுது ஆமா நவழுது. ஆமா, அப்போ ஆடாத கைலாசமே அங்குமிங்குமாக ஆடிய உடனே சரி சிவபெருமான் பார்த்தார். என்ன செய்கிறார்? நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டார். ஆஹா, கண்டும் காணாதவரை போலவே இருந்தார். ஆமையா, ஏனென்றால் எதற்கு? இந்த சென்மத்திலே இருபேருக்கும் பிள்ளை இல்லை என்பது இறைவனுக்கு தெரியும். தெரியும். என்னைக்கும் போலவே ஆண்டவே அன்னைக்கும் அகில உலகம் எல்லாம் அமுதலக்க பயணமாகி வந்தார். ஆமா, பார்வதி சும்மா இருக்க வேண்டியதானே? என்ன இதா? இந்த ஆண்டவன் தான் என்னைக்கு உலகம் எல்லாம் வடியிழக்க போறாரு. போறாரு. பார்வதி கைலாசத்துல நம்ம ஒத்தையில தானே இருக்கிறோம். அதானே. அதனால் இவரோடு சென்று இவர் படியிழப்பை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவனை அழைத்த பார்வதி என்ன சொல்லுகிறாள்? ஆண்டவா பரம்பொருளே, என்ன நான் படியிழக்க உங்க கூட இன்னைக்கு வரப்போறேன். என் கூட வரப்போற? உங்களுடைய படியிழப்பை நான் உமையவள் பார்க்கணும். கைலாசத்தில் இரு. கைலாசத்தில் இருக்கவா? டிவியை போட்டு சண்டியை போட்டு அல்ல எம்ஜிஆர் படமா பாத்துக்கிட்டு இரு. எம்ஜிஆர் படம் இப்ப எங்க போடுதாங்க? ஒரே நாடகம் தான். ஓ, நாடகம் போடுறாங்களா? 6 மணிக்கு ஆரம்பிக்க நாடகம் 12 மணி வரைக்கும். வயதுக்கு வழி இல்ல. இந்த தாய்மார்கள் டிவியை விட்டு தூர எந்திக்க மாட்டுக்கா. அந்த பொறுமையா கேட்க. அது சன் டிவில மட்டும் இல்ல, ஜீ தமிழ்ல நாடகம், விஜய் டிவில நாடகம், கலர்ஸ்ல நாடகம், சன் டிவில எதுல பார்த்தாலும் நாடகம் தான். வீட்டுல உங்க ஆட்சி இருக்கா பத்தியா? சேர எடுத்து போடுவா. 6 மணிக்கு உட்கார்ந்தவா 10:30 மணி வரைக்கும் பாத்துக்கிட்டே இருப்பா. நான் வேலைக்கு போயிட்டு சரி சோறு வச்சுதாமா அப்படிம்பேன். சரி சொல்லுவா போறோம் கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். என்ன கட்டத்துல வந்து நீ மறைச்சுக்கிட்டு நிக்கிறு? அவள் சாவ கிடக்காள அங்க ஆஸ்பத்திரியில மூச்சு கீச்சு கீச்சு இழைக்கி கொஞ்சம் விளம்பரம் போடட்டும். அவளே செத்துருவாளனுமோ நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த இடையில எல்லாம் ஒரு நாடகம் வந்துச்சு பாரு, செம்பருத்தி. அதெல்லாம் வந்து ஒரு ஆளு ஒரு வழி பார்த்துடுது. ஆமா, விளம்பரம் போடட்டும் உனக்கு வச்சு தரேன் அப்படின்பா. சரி நானும் பாப்பேன். இன்னொரு விளம்பரம் போடட்டும் வச்சு தரேன்பா. பார்த்தேன் இவட்ட நம்ம காலம் கழிக்க முடியாதுன்னு சொல்லி நீ இப்படி டிவி பாத்துக்கிட்டு இருந்தான்னு வையி நான் நாண்டுகிட்டு நின்றுவோம். அப்ப ஆச்சி உடனே டிவி அணைச்சிருப்பாள பயந்து போய். நீ சொன்ன மாதிரி கிடையாது. அவ சொன்னா நீர் நாண்டுகிட்டு நிக்கதே நிக்க போறியாரு. டிவியை மறையாம ஓரமா போயிருக்கணும். அப்ப ஆச்சி கிடைக்கனே குடுத்தலாம் வச்சிருக்கணும் தாத்தா. நான் பார்த்தேன்
நீ இப்படியா சொல்லுத ஆமா அப்படின்னு சரி ஒரு பாவதாவுக்கு காயத்தை போட்ட குருவாஞ்சி இருக்காங்க நீ ஐயோ போட்டுட்டு முத்தத்துல போய் நின்னுக்கிட்டு என் வீட்டுக்குள்ள கைத்த போட்டு முத்தத்துல போய் நின்னா தொங்க முடியுமா இப்படி சாம பார்த்து முடிஞ்சது நீங்க செத்துருப்பீன்ல பார்த்தேன் கயர் மட்டும் தான் கிடக்கு நாடகத்திலயும் சாவல நீரும் சாவல அப்படின்னு பேசுவாங்க அப்ப இந்த நாடகம் இவ்வளவு பாடுபடுத்துது அந்த காலத்துல இந்த டிவி டேப் ரெக்கார்டு லேப்டாப் டச் மொபைல் இதெல்லாம் கிடையாது பாருங்க அதனால இப்ப உள்ளவங்க நம்ம அதெல்லாம் பாக்கோம் அப்ப பார்வதிக்கு அதெல்லாம் இல்லைன்னு உடனே நேரம் போகல அதனால ஆண்டவா பரம்பொருளே சாமி உங்களோட வடியல உமையவளும் பாருங்க வேணும் பகவானோட வடியல பார்வதி நாம் பார்க்க வேணும் கடவுளோட வடியல கடவுளோட வடியல நான் கண்ணன் தங்க பார்க்க வேணும் படியளக்கும் இடத்துக்கு உன்னை அழைத்து போனேனையானா ஆண்டவன் உலகத்தை நான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன் உலகத்திலே உள்ள மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் அம்மா ஒருவரை கூனாக படைத்திருப்பேன் இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன் கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் ஒருவருக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன் ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காதம்மா அவருக்கு ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன் 21 அதனால நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட தினம் முழிக்கிறதுக்கு உறக்கமா வருதா அப்ப உறங்கு நீ வீட்டுல உறங்கு வேற ஆள் வரும் அப்படியா ஆள் வந்து நீ தானே உறக்க வருது எங்களுக்கும் தான் உறக்க வருது என்ன செய்ய நல்லா தூங்கி 6 வருஷம் ஆகுது 6 வருஷம் ஆகுது அப்படியா தூக்கமே வரலையா தூக்கம் வரத்தான் செய்து நமக்கு தான் வேலை இருக்குல்ல வேலை அப்படி இருப்பதனால அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு தாத்தாவுக்கு வேற ஆள் வரலோட கோவம் வந்துட்டு கோவமெல்லாம் வரல ஆள் வந்துட்டு போயிட்டாங்க இடையில பாத்துருக்கீங்களா ஒரு மாசம் நிற்பாங்க நான் 10 நாளைக்கு நிற்பாங்க போயிருவா நான் வந்துருவேன் அப்படி இருப்பதனால நான் வழிய ஆரம்பேன் அப்படி இருப்பதனால நீ என் கூட வந்தேன்னா உனக்கு என்ன ஆச்சுன்னு என் கூட கேட்டுக்கிட்டே இருப்ப ஆகையினாலே அம்மா பார்வதி நீ கைலாசத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் ஆண்டவா நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன் ஆனா எதுவுமே பேச மாட்டேன் எதுவும் பேச மாட்டியா அப்படின்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் என்ன எல்லாரும் எங்க வீட்டுக்கு வரிய அம்மாவே பிறக்கலையே நீங்க வில்லு பாட்ட முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனீங்க முக்குல முனி நிக்கி கூட்டிட்டு வந்தியோ அந்த அண்ணாச்சி நானே பெரிய முனிங்க முக்குல முனி நிக்கி அத மீறி என் பேச்ச மீறி யாராவது வீட்டுக்கு போனா நைட்டு நேரம் தூங்கத்தான் வேண்டி இருக்கும் தூங்கும் போது கண்ணன் தெரியாது ஆமா அதையும் மாத்துக்கிடுங்க கண்ணை மூடுனா இருட்டாத்தான் இருக்கும் கவனமா கேட்டா சிரிப்பாங்க இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க கண்ணை மூடுனா இருட்டாத்தானையா இருக்கும் அதான் அப்படி சொன்னேன் அதனால அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய நேரத்திலே பார்வதா தேவி நானும் உங்களோடு வருவேன் என்று சொன்னார் அப்படின்னா உங்க அண்ணன் மேல சத்தியமா என் கூட வரும்போது வாயை திறக்க கூடாது மறுவார்த்தை பேசக்கூடாது எங்க அண்ணன் மேல சத்தியமா நான் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டேன்
என் தலையில சத்தியம் பண்ணுதா? அம்மா நீ நல்லா இருப்பல? நல்லா இருப்பேன். சரி அப்படின்னு கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்து சரிதான் பகவானும் பார்வதியும் படைத்த உலகம் எல்லாம் படியிழக்க வருகிறார்கள். ஆமையா எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி? நாளை நல்ல தினையே கொண்டு நாடு எங்கோ வருவாரா, புரிய நல்ல தினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, மறக்க நல்ல தினையே கொண்டு தினையே கொண்டு அவர் மாநிலமோ வருவாரா வருவாரா அவர் படியிழந்து முடிப்பாரா, பகவானோ பார்வதியோ ஆண்டவனை தான் அழைத்து ஆதிசக்தி எதை சொல்வார். தாத்தா பின்னால ஒரு தாத்தா நல்லா வில்லடிக்காரு. தாத்தாவை பேசாம நம்ம கூட வில்லு பாட்டு கூட்டு போயிருவோமா? ஒரு ஆள் கழிக்கணும் கழிக்கணும் முடியல. ஆமா அதனால உன்னை சேர்த்துற வேண்டியதா? அதேதான் அதேதான். வந்த நேரத்துல இருந்து தாத்தா நல்ல தும்ப கைய கால அசைக்காவோ. ஆமா இந்த குடத்துக்கார மண்டே மண்டே ஆடிட்டு இருக்கானே, உனக்குன்னு ஆட்டுதான் அப்படின்னு அவர் நினைக்காரு. பரவாயில்ல. என்ன செய்ய முடியும்? இரு பேர்களுமே படியிழந்து முடிக்க படியிழந்து முடித்த உடனே பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு. கொஞ்ச நேரம் நம்ம களைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று ஒரு ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். அப்ப ஆலமரத்தின் அடியில வந்து பார்த்தா கீழே 10 ஆடு மாடெல்லாம் மேய்ந்து கொண்டிருந்தது. மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகன் முனைக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பையை வெட்டி கொண்டிருக்கிறார். வாரன் கூட்டத்துல சில்லறை பிடி மிட்டாய் வாங்கி கொடுத்தா ரூபாயை கொண்டாந்து குடிக்கலாங்க. பேர் சொல்லாம போயிட்டியா? ஆமா யார் அப்பலாம் லிஸ்ட் கொடுத்தோம்ல? அப்ப லிஸ்ட் கொடுத்தோம்ல? லிஸ்ட்ல கொடுத்தது இல்ல இல்ல. ஐயோ கரவே சில்லறை வைக்க இடம்ல சாப்பிட கொடுக்கணும். ஆமா சாப்பிட இல்ல இல்லையோ? சரி வேண்டாம் நீ வச்சுக்கோ. அப்ப வடியிழந்து வந்த ஆண்டவனும் பார்வதியும் சரி ஆலமரத்துக்கு அடியிலே சென்று இதெல்லாம் அதனால ஆலமரத்தின் அடியிலே வந்து அமர்ந்திருந்தார்கள். சரி அப்ப கீழே 10 ஆடு மாடு மேய அண்ணா இருக்கான் பாரு, ஒரு டவுசர் போட்ட தம்பி. அவனை மாறி ஒரு சின்ன பையன் முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருந்தான். முனிக்கொப்பல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டின உடனே பார்வதி பயந்து போனான். ஐயோ சின்னஞ்சிறிய பாலகே முனிக்கொப்பல உட்கார்ந்துல இவன் அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவான். ஆண்டவா அந்த பிள்ளைய போய் நீங்க இப்பவே காப்பாத்துங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேச மாட்ட கூடாதுன்னு சொன்னேனே, சத்தியத்தை மறந்து விட்டாயா? ஆண்டவா படியிழந்து முடிக்கு வரைக்கும் தானே பேச மாட்டேன்னு சொன்னேன். நீங்க இப்பமே பிள்ளைய போய் காப்பாத்துங்க. என்ன அப்ப சிவன் பார்த்தார், இதுவரைக்கும் இந்த பாதையா வந்திருக்கும் போயிருக்கும், இந்த ஆலமரமும் இல்ல, இந்த பையனும் இல்ல, இந்த ஆடு மாடும் இல்லையே அப்படின்னு ஞான திருஷ்டியினால் பார்க்கும்போது இது என்பெருமான் கண்ணனுடைய வேலை என்று கடவுள் தெரிந்து கொண்டு, இது கண்ணா மாயவா மைத்துனா உங்க வேலையா அப்படின்னு பார்வதியை கூப்பிட்டார். ஏ பார்வதி, வாழணும்னு விதி இருந்தா மேல இருந்து கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தருவான், சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவாண்டி. அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். வா நம்ம போவோம்னாரு. ஆண்டவா நீ பிள்ளைய காப்பாத்தலாம், நம்ம பின்னால வரமாட்டேன். அப்படியா? அப்ப ஒண்ணு சொல்லுதேன் கேளு. அவன் கீழே விழும்போது வெட்டு முடிந்து எப்படியும் கீழே தான் விழுவான். அப்ப விழும்போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பத்த அம்மான விழுந்தா பார்வதி காப்பாத்து, என்ன பத்த அப்பான விழுந்தா ஆண்டவன் நான் போய் காப்பாத்துவேன், நீ நல்ல காப்பியாத்துவ. நீ மாவாட்டின மாதிரி ஆத்துனா என்ன செய்ய? நீ இனிமே எதை செஞ்சாலும் நான் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டாலும் உன் மாவுதான் எனக்கு ஞாபகம் வரும்.
ஊத்தியும் நான் சும்மா சாமானியமா போட மாட்டேன். அதாவது கரண்டியெல்லாம் எடுக்க மாட்டேன். சரி, இந்த கைட்டு தான் சீனி அடி போடுவேன். ரைட்டு. ஆமா, தண்ணி இந்த கைட்டு தான் ஊத்துவேன். ரைட்டு. அந்த மாதிரிக்கு ஆத்தி கொடுத்தவன் ஒய்யி. ஆமா, இனிப்பு இருக்கான்னு இந்த கையை ஓட்டி அரைச்சிட்டு அதை நக்கி பார்ப்பாரு. கவசப்புல என்ன வாங்க தெரியுமா? என்ன? இந்த கையில தான் உப்பு பார்ப்பாங்க. ஆமா, அவங்க உப்பு பாப்பாங்க, அவங்களே ஊத்தி அவங்களே குடிச்சுவாங்க. கவசப்புல இந்த கைட்டு கோரி இப்படி ஊத்தி நக்குவாரு. என்ன மாதிரி ஒரு இல்ல தாத்தா, அவர் இப்படியே நக்குனாலும் அவர் கையில ஊத்தி அவர் தானே குடிப்பாரு. தப்பு இல்ல, நமக்கா தருவாரு? நீ எல்லாருக்குமே ஊத்தி விட்டுறத? அதெல்லாம் கிடையாது, நீ தான் பிரியப்பட்டு காட்டினா கொடுப்பேன். அதானே காப்பி. சரி, அப்ப இந்த பாலகே அம்மானு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா வெட்டு முடிந்து பாலகன் கீழே வந்தான் பாருங்க. கொப்பு ஒடிஞ்சு கீழே வந்தான். கொப்பு ஒடிஞ்சு கீழே வாதான், பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. ரவுண்ட் அடிச்சு வாரான். அப்ப வரும்போது ஏ பாவி, என்ன பத்தா அம்மான் இருக்கலாம், வந்து விழும்போது இல்லனா என்ன பத்தா அப்பான் இருக்கலாம். அம்மான் இருக்கலாம். அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல, அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல. இந்த துர்க்கையம்மாளை கூப்பிட்டு அவளாவது காப்பாத்திட்டு. துர்க்கையம்மான்னு கூட கூப்பிட்டுக்கலாம். அவன் ஒண்ணுமே சொல்லாம அம்மானு சொல்லாம அப்பான்னு சொல்லாம பாவி எதை சொன்னா? என்ன சொல்லி விழுந்தான்? நீங்க சரியா பதில் சொன்னா எங்க தாத்தா 100 ரூபாய் தருவாரு. சரியா ஆன்சர் சொன்னா. ஆமா, அந்த அறியாத பிள்ளை கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது, சரி கீழே வந்து நச்சுன்னு விழும்போது அப்பான்னு சொன்னானா இல்ல அம்மான்னு சொன்னானா? சரிதான். என்ன சொன்னாலும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ நீங்க கதையை கவனிக்கலன்னு அர்த்தம். ஆச்சி சரியா சொல்லிட்டாவா? என்னது 100 ரூபாய் போச்சே? என்ன போச்சு? கொடுத்துருவாங்க, போன் நம்பர் வாங்கிட்டு போவேன். சரி, போன் மூலமா அனுப்பி விடுவேன். அவர் தரமாட்டேன்ட்டாரு, நான் தரேன் உங்களுக்கு. எப்ப கொடுப்ப? அடுத்த வருஷம் வரும்போது கொண்டு வருவேன். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேம்னா வாக்கு சனியும் போக்கல, செத்தேம்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். வாய்க்கு ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். நம்ம மனசுல நம்ம நல்ல விதமா நினைச்சா, இப்போ நமக்கு ஒரு கண்ணு போயிட்டுன்னு வைங்க, எதிரிக்கு 2 கண்ணும் போனோம்னு ஆசைப்படக்கூடாது. நமக்கு தான் ஒரு கண்ணு போச்சு, அவனாவது 2 கண்ணோட நல்லா இருக்கட்டும் நினைச்சா இருக்க அந்த ஒத்த கண்ணும் உருப்படியா இருக்கும். நமக்கு ஒரு கண்ணு போச்சு, அவனுக்கு 2ம் போயிடணும் நினைச்சா இருக்க ஒத்த கண்ணையும் ஆண்டவே புடுங்கிட்டு விட்டுருவாரு. நான் தான் அரவிந்துக்கு போனேன், அரவிந்துக்கு போயிட்டு கண்ணாடியை போட்டிருக்கேன், மத்த பேர் போடலையா அப்படின்னு நான் நினைப்பேன். கூடாது. அப்படி நினைச்சா கடவுள் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, நம்ம நினைக்கிறோம்னு சொன்னா நம்ம எண்ணங்கள் சரியாக இருந்தால் இறைவன் நமக்கு வாழ்க்கையை நல்லாவாகவே கொடுப்பார். உதாரணத்துக்கு ரோட்ல நடந்து போறோம், நடந்து போகும்போது கால ஒரு கல் தட்டுச்சுன்னா உடனே அம்மா அப்படிங்கணும், அப்பதான் ஆண்டவன் அப்படிங்கணும். அதை விட்டு செத்த அப்படின்னோம்னா வாக்குச்சனியா போக்குற மாதிரி செத்தே போவோம். வயிறு வலிக்கினாலும் அம்மா எனக்கு வலிக்கே நான் செத்துருவனோன்னா அப்புறம் அதான் கிடைக்கும். அதனால நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தை வர ஒரு சொல் என்பது பலிக்குமா? அந்த சொல் பலிக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கணவன் மனைவி இருந்தாங்களாம். அப்ப கணவன் மனைவி இருக்கும் போது அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா உடம்புக்கு சரியில்லாம பிள்ளை இல்லாமலே இருந்துச்சான். அப்ப உடம்புக்கு சரியில்லாம பிள்ளை இல்லாமலே இருக்கும் போது இந்த ஐயா சொன்னாரா, இந்த ஐயா கிட்ட அந்த அம்மா சொல்லுவாங்களா, அந்த அம்மா தினமும் புலம்புவாங்களாம், என்னங்க என்ன கல்யாணம் பண்ணி நீங்க என்ன சுகத்தை கண்டீங்க, பிள்ளையும் இல்ல, நான் செத்தோம்னா உங்களை யாரு பாத்துக்கிடுவா, அதனால இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கங்க, இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கங்க அப்படின்னு காலம் பூரா அந்த அம்மா தினம் 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 அழுது புலம்புமா. கெட்டு கிடக்க கேட்டுல 8 கோட்டை சிறுபானியா. என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்கு கட்டிச்சான் சவையில. 18 வழியும் ஒன்னா போச்சான்.
அவ எதுக்கு போறா? பாத காமிக்க. அதான் இப்ப நீ இருக்க இருப்புக்கு உனக்கு இது வேற கேக்கோ. அவன் என்ன தெரிந்தாலும் சாவ போறனாலே சைஸ் கப்பல். நீ தான் நினைக்க அப்படி. சரி. அப்போ நம்ம தினம் இந்த ஐயா கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சரி ஒரு நாளை பார்க்க இந்த அம்மா மறுபடியும் அப்படியே சொல்லிச்சான். அது வரைக்கும் அந்த அம்மா தினம் சொல்லும் போது அந்த ஐயா என்ன சொல்லுவார் தெரியுமா? அதெல்லாம் வேண்டாண்டி உன்னை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஐயா மனதில் இருந்த வார்த்தையை வெளிப்படையா சொன்னாராம். அந்த அம்மா அன்னைக்கு என்னங்க எனக்கு ரொம்ப முடியாம இருக்கு, இனிமையும் உங்களை பாத்துக்கிட யாரும் இல்ல இருக்க மாட்டாங்க, அதனால நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப அந்த ஐயா கோவத்துல ஒரு வார்த்தை சொன்னாரா, நீ உயிரோட இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு கல்யாணம் முடிக்க முடியும்னு கேட்டாராம். சரியான பாயிண்ட். மறுநாளே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அப்ப ஒரு சொல்லுக்கு அந்த சொல் வந்து பழிக்குமா? அந்த அம்மா உயிரை விடணும்னு விடல, இது உண்மையா நடந்த கதை. இயற்கையாகவே மரணம் அடைந்து விட்டார்கள். அதனால ஒரு சொல்லாகப்பட்டது பழிக்கும். வார்த்தையை நம்ம பார்த்து கவனமா நல்ல வார்த்தையா பேசணும். நெல்ல போட்டா அள்ளிடலாம், ஒரு வார்த்தை சொல்ல போட்டு அள்ள முடியுமா? ஒரு ஆள ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா நம்மள பேசினானா அப்படின்னு அது வரைக்கும் அந்த ஐயா எதுவுமே சொல்லாதவரு நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னார்ல, அதோட அவருக்கு இயற்கையா அந்த அம்மா மரணம் அடைந்து விட்டாங்க. அதனால வார்த்தை என்பது பலிக்கும். அதனால நம்ம கவனமா பேசணும். ஒரு சொல்லு கொல்லும் வெல்லும். அப்போ இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருந்து வரக்கூடிய நேரத்திலே ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை கடந்து வந்து கொண்டிருக்கும் போது நாகலோக வழியாக நாதனும் பார்வதியும் நடந்து மெல்ல வாரா. வருகிற வேளையில் ஆதிசக்தி பார்வதி ஆண்டவையிடம் மதிலே ஆண்டவனை பகவான் நாகராஜன் நாகக்கண்ணி தவம் இருக்கும் விவரம் என்ன தானறிய வேணும் என்று பார்வதியும் கேட்டபோது ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகங்கள் 2 இப்பேர்பட்ட தவம் இருக்கிறாங்களே, இவங்க ஏன் தவம் இருக்கிறாங்க, என்ன ஆச்சு? 12 வருடமா பிள்ளை இல்லையம்மா, அதனால பகவான நினைச்சு தவம் இருக்கிறாங்க. என்ன உடனே பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும், நீங்க இப்பமே பிள்ளை வரத்து கொடுங்க. என்ன பார்வதி அங்க என்னடான அந்த பையனை காப்பாத்துன, இவங்களுக்கு இப்ப பிள்ளை வரம் கொடுக்கணும்னா சாதாரணப்பட்ட வரம் இல்ல. என்ன சும்மா சக்கா புக்கா வியாபாரமா இல்ல மார்க்கெட்ல வைக்க மாங்காவா கத்திரிக்காவா காக்கில வாங்கி கொடுக்க? அவங்க போன சென்ம பாவ புண்ணிய கணக்குப்படிதான் நான் இந்த சென்மத்துல படைத்திருப்பேன். அப்படி பிள்ளை வரம் கொடுக்கணுமான இவங்க பாவ புண்ணிய கணக்கு பார்க்கணும்னார். அப்ப கணக்கு பார்க்கணும்னா யாரை பார்க்க? உன்னைய பார்க்கவா? பேனா வச்சிருக்கியோ? நல்லா எழுதுவனே. அப்படி இல்ல கால்குலேட்டர் கொண்டாந்து கொடு. நீ 3 ஆப்பிளே 3 வருஷம் படிச்சேன்னா நீ எப்படி கணக்கு போடுவ? அப்ப எழுத்து எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. அப்ப கால்குலேட்டர் கொடு. அதனால அந்த கணக்கு இல்ல, நாமளுடைய பாவ புண்ணிய கணக்கு எல்லாம் கைலாச கணக்கு பிள்ளை சித்திரபுத்திரன் ஐனாரிடத்துல இருக்கு. அவரை வரவழைத்து கணக்கை பார்த்தார். அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமன் ஏடுவனாதான் பிறந்து 8 மாத சூல்மான் அப்பாலை அதன் உயிரமாய்த்திருக்கார். மாலை கொண்ட தோஷத்தால் அதனை உன்னை கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடியால் போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்கார். கருவ கலைத்திருக்கார். உருமருந்த கொடுத்திருக்கார். உருமருந்த உருவத்தான் கலைத்திருக்கார். கருவழித்த 2 பேருக்கும் கை குழந்தை கிடையாது. உருவழித்த 2 பேருக்கு ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, இந்த நாகராஜன் போன சென்மத்திலே வேடுவனாக பிறந்து 8 மாத சூர்மானை அம்பாலை எய்து கொன்று விட்டான். மானை கொன்னாலும் பரவாயில்லைடி, மான்
தாயின் வயிற்றுக்குள்ள இருந்தது ஒரு அழகான பெண் சிசுவு. அதனால இவங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. நாகக்கன்னியை பார்த்தா அவ மருத்துவமா பிறந்து 7-8 பிள்ளைகளுக்கு கருமருந்து கொடுத்தா, கருவை கலைத்தா. ஒரு மருந்தை கொடுத்தா அவள் உருவை கலைத்திருக்கிறாள் அல்லவா. கூறுகட்ட வேலை அந்த காலமே நடந்திருக்கு. கூறுகட்ட வேலை அப்பமே நடந்திருக்குன்னா அப்ப உள்ளவங்க அப்படியெல்லாம் மருந்து சேர்த்து அரைச்சு கொடுத்திருக்காங்க. எள்ளு, கருப்பட்டி, அகழி வேறு, பரம்பாலை, சுக்கா வேறு, சுக்கு. முதல்ல ஒன்னையத்தான் ஐயாட்ட சொல்லி காப்பு போட்டு உன்னை கூட்டு போக சொல்லும் நினைக்கிறேன். என்ன சொல்லிட்டோம்னு காப்பு போட சொல்லு. நீ தானே எவ்வளவு பக்குவம் சொல்லுத. எங்க வீட்டுல ஒரு கிழவி இருந்தா, என்கிட்ட போறதே ஓரம்னு வேற பிள்ளை இந்த மந்திரம் நீ இந்த பச்சலையை தெரிஞ்சு வச்சுக்கோ. இதை வச்சு நீ ஒரு காலத்துல பிழைச்சிக்கலாம்னா அதை வச்சு அதெல்லாம் பெரிய அதெல்லாம் ஒரு பெரிய தவறான காரியம் இல்லையா. விவரம் இல்லாம அந்த காலத்துல அப்படி எல்லாம் செய்திருக்கிறாங்க. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் சரியான சட்டங்கள் வந்தாச்சு. அதனால இவங்க செய்த பாவத்துக்கு இனி குழந்தை இல்லை என்று ஆண்டவன் என்னால கொடுக்க முடியாது என்று சொன்ன போது அப்ப பார்வதி சொன்னா, சாமி என்னை போல பெண் அல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனம் இறங்கி அதலை வரம் கொடுக்கவே, கண்ணிக்கு மனம் இறங்கி கண்ணிக்கு கை குழந்தை கொடுக்கவே. அதனால இவங்க செய்த பாவத்துக்கு என்னால முடியாதென்று இறைவன் சொல்ல, அப்ப ஆதிபராசக்தி பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும்னு சொல்லுவாங்களா. ஆண்டவா உமக்கு கொஞ்சம் கூடவா மனமிறங்கவில்லை. கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடைகளம் இறங்கலையோ, இருமாய உம்மனது எங்களம் இறங்கலையோ, ஈஸ்வரனை இறையோ கல்லா உம்மனது கடுகளவும் இறங்கவில்லையா, இரும்பா உம்மனது எல்லளவும் இறங்கவில்லையா. ஆண்டவா ஒரு பெண்ணின் தவம் இருக்கிறாள், பார்த்து விட்டு போகலாமா. ஏ பிள்ளை கொடுக்காவிட்டால் வரமா, கைலாச வரமா, கடவுள் என்று சொல்ல மாட்டே, பொறிக்க மாட்டே, ஊமாமன்னு சொல்ல மாட்டே, ஆட்டிய விக்க மாட்டே, ஆழம் என்று சொல்ல மாட்டே, பாத பூஜை முடிக்க மாட்டே, பாத பூஜை உங்களுக்கு பணிவிடை செய்ய மாட்டே, உங்களுக்கு பணிவிடைகள் செய்ய மாட்டே. ஏ பார்வதி சொன்னபோ, ஏ பார்வதி எத்தனை சொன்னாலும் என்னால கொடுக்க முடியாது. வாயம் பின்னால ஆண்டவா நீங்க மட்டும் இப்ப குழந்தை கொடுக்கலனா உங்க கூட நான் வரமாட்டேன். என்னைக்கு உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடிப்பேன், நான் பணிவிடையை செய்வேனே, இனிமே ஒரு நாள் உங்களை எதிர்பார்க்க மாட்டேன். பாத பூஜை கிடையாது, பணிவிடை கிடையாது என்ற அங்கார கோபம் கொண்ட ஆதிபராசக்தி இனி இந்த ஆண்டவனை நம்பி நாமளைக்கு எந்த பயனும் இல்லை. நாமளை போன்ற ஒரு பெண் அல்லவா, இப்பொழுதே நாமல் இவளுக்கு பிள்ளை வரம் கொடுத்தாக வேண்டும் என்று ஆதிபராசக்தியானவள் என்ன சொல்கிறார் தெரியுமா. சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டால், நீங்க இப்ப கொடுக்காவிட்டால் நிச்சயமா நான் கொடுப்பேன். பகவானம் கொடுக்காவிட்டால் பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் இங்க கொடுக்காவிட்டால், கடவுள் இங்க கொடுக்காவிட்டால் சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏ பார்வதி சொன்னபோ ஆண்டவை ஏது சொல், என்னை எதிர்த்து இருவேருக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானா பிள்ளை எல்லாம் இருவேருக்கும் நீயே 8 பிள்ளையா பிறக்கணும் போ. ஆண்டவா நான் யாருக்கு குழந்தை வரம் கொடுக்க சொன்னால் எனக்கு சாபத்தை கொடுக்கிறீர்கள். ஒரு நாகத்தின் வயத்திலே நான் போய் பிள்ளையாக சனிப்பதற்கு சட்டம் இல்லை. கருவுற்று பிறக்குமானால் அது தெய்வமும் இல்லை. ஆச்சு வரந்தாங்க என்ன அப்படியானால் நாகராஜனை
சனேத்தனிக்கும் குழந்தை வரம் கொடுக்கணுமானா அவர்கள் இருபேர்களுக்கும் ஆதி கையில இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலம் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு 48 நாளைக்குள்ள 1008 சுரூபத்திலே அரை சுரூபத்தை மட்டும் எடுத்து கருவுருவாக சனித்தனி கை குழந்தையா பிறக்கணும் என்று வாக்கை கொடுத்தார். பார்வதி ஆட்டும் என்று சம்மதித்து வாயு தேவன் மகிமையினால் அமிர்த கலசத்தை வரவழைத்து அந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணையும் வரவழைத்து இந்த அமிர்த 8 கலசத்தை உங்கள் அரண்மனையிலே வைத்து நீங்க ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வாங்க. அந்த ஒரு மண்டலங்கள் முடிந்ததுக்கு பின்னால சக்தி என் அவதாரத்திலே நான் 8 பிள்ளையா உங்களுக்கு பிறக்க போறேன்னா வாக்கு வரங்களை கொடுத்த போது அரண்மனைக்கு கொண்டு வந்து நாகராஜ நாகக்கண்ணி மேலவாச கோட்டையை கட்டமாக அடுக்குவார், உடலையும் சுத்துவார், படத்தை விரிப்பாராம். நாகராஜ நாகக்கண்ணி 21 நாள் அரை மண்டல் 48 நாள் வரைக்கும் பூஜை செய்து வாராரு. 48 நாளையிலே 48 நல்ல சமாதானம் அவர் வட்டமாக அடுக்கி உடலை சுத்தி படத்தை மேலே விரித்துக் கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்திலே யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா 48ஆம் நாளையில தாய நல்ல செவ்வாய்க்கிழமையில அந்த அமிர்த 8 கலசத்தில அங்க யாரெல்லாம் வந்து பிறக்க போறா
அப்பாரி அப்பாரி அம்மா வாக்கு சொன்னா தப்பாதே நீ வரம் கொடுத்தா பொய்யாதே என் தாயானே என் துர்க்கையம்மா நீ ஈராத்து காரியம்மா நீ இருக்கன்குடி என் மாரியம்மா அவ அக்காலந்தே என் 8 பேரும் என் ஆறாளே என் போடுவாளா நீ வந்தாலும் போதும் அம்மா வந்தனைகள் தீரும் அம்மா போதும் அம்மா போதும் அம்மா போதும் அம்மா போதும் அம்மா நீ வந்தாலும் போதும் அம்மா என் தாயானே என் துர்க்கையம்மா என் வஞ்சனைகள் என் தீரும் அம்மா உன் திருநீரே போன இடம் ஒரு குறையோ வந்திடாதே போனீடோ போனீடோ அம்மா வாக்கு சொன்னா தப்பாதே வரம் கொடுத்தா என் பொய்யாதே என் தாயானே என் துர்க்கையம்மா உன் திருநீரே போன இடம் ஒரு குறையோ என் வந்திடாதே சொல்லி நல்ல வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா. வரம் கொடுப்பா அவன் நம்பி வந்த மக்களுக்கு என் நல்வாழ்க்கை என் சொல்லுவானா என் தேடி வந்த என் மக்களுக்கு என் தேவையான துர்க்கையம்மா நல்வாழ்க்கை என் சொல்லுவானா ஊரு எல்லாம் உன் பெயரு துர்க்கையம்மா உலகமெல்லாம் உன் புகழ் ஓம்பேரி அம்பையாரு ஓம்பேரி உலகமெல்லாம் உன் புகழே. அவன் நாடு எல்லாம் உன் பெயரு என் தாயானே என் துர்க்கையம்மா என் நகரமெல்லாம் என் உன்புகழா உன்ன போல தேவதையே உலகத்திலே என் பார்த்ததில்ல என் தாயானே என் துர்க்கையம்மா பட்டு போல நாவலகா அவளம் போல கல்லழகா போலே நாவலகா நாகலவா நகரம் போலே வல்லவர்களே. தாயா அக்காதங்க 8 பேரும் அவன் நாகலோக பட்டேரத்தி நாகராஜ நாகக்கண்ணி அவர்கள் 2 பேர்களுக்கும் அம்மா அவதாரம் செய்தல்ல அவ அக்காதங்க 8 பேரும் ஆதிசக்தி பார்வதியா சந்தனமா சோலையில சந்தனமா முனிவரிடம் அக்காதங்க 8 பேரு ஒப்படைத்து வாராளே நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்தம் என்னும் 8 கலசத்திலே அவதாரம் செய்த போது நாகம் குடைபிடிக்க நல்ல பாம்பு தாலாட்ட பூவை வந்து குலவை போட குள்ளநரி தாலாட்ட பாம்பிருந்து தாலாட்ட பக்தர்கள் எல்லாம் குலவை போட என் நம்பிகை அவதரித்த நேரத்திலே பார்வதா தேவி பகவானாகிய சிவபெருமானுக்கு இந்த ஆண்டவன் இவ 8 பேரையும் பார்த்தா நம்மள மறந்து விடுவார் அப்படின்னு சிவனுக்கு பயந்து ஆண்டவனுக்கு தெரியாமலே வளர்க்க வேணும் என்று காளியர்கள் 8 பேரையுமே கைலாசம் எடுத்து வர சொன்னார். கண்ணபிரான் கைலாசம் கொண்டு வந்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமணிவர் இடத்திலே ஒப்படைத்தார்கள். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாக வளர்ந்து வந்தார். என் துர்க்கையம்மா, மாரியம்மா, காளியம்மா, முத்தாரம்மா, ஈஸ்வரி, காந்தாரி, கனகதுர்க்கை, நாகம்மா, வடக்குத்தியம்மா, வடக்குவா செல்வி இவ 8 பேருமே 16 வயது வரைக்கும் பக்குவமாக வளர்ந்து 16 வயதிலே பக்குவதி பெண்ணாக அப்ப இவ 8 பேர் வயசுக்கு வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் அருகாமையில வேணும் என்று சந்தன மகாமணிவரிடத்திலே கேட்டார். அவர் எனக்கு தெரியாது என்று சொல்ல சிவனை எண்ணிய அக்னியாக
ஆரம்பித்தார்கள். அக்கினி வெக்கை தாங்காம ஆண்டவே அங்கு எங்கும் உருளுதார் பிறழுதார். பார்வதி பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று இவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தா துர்க்கை அம்மா ஆண்டவே வராம நான் அக்கினியை அணைக்க மாட்டேன்னா ஆண்டவன் மீது அன்பு இருந்தா இதையே போய் இறங்குனா பாரு. அக்கினி யாகத்திலே அண்டகாளியர்கள் இறங்கிய உடனே பார்வதி இறங்கிய உடனே இவ 8 பேரு சேர்ந்து இறங்கினார். சிவன் பார்த்தார் மகுட சங்காரம் முடிக்க இந்த துர்க்கை இருந்தா தான் நமக்கு வேணும். ஏன்னா 8 பேர் இருந்தாலும் 8 பேர் ஒன்னா சேர்ந்து ரூபம் கொண்டதே துர்க்கை அம்மா வடிவந்தா. 16 கரங்களோடு வதை முடித்தா என் துர்க்கை அம்மா. அதனால இவ வேணும்னு சொல்லி சிவபெருமான் மறுபடியும் உயிர் கொடுக்க வேணும் என்று தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபிரம்பா தட்டுவாரா. அம்மா காலி 8 பேரும் ஊர்வி மொழித்தலை போய் சுந்தரமா எழுந்து வாரா. எழுந்தரித்து வாரபோது ஆண்டவை இடமதியில கோட்டை போடு வரங்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில 50 வருட காலம் அரசாண்டு வாராள 51 வருடத்தில ஆணவ உண்டாகி அம்மா ஓட்டத்தை பிடிக்க மறுபடியும் உயிர்கள் வாங்கி முப்புறத்து கோட்டையில தாயான துர்க்கையம்மா 3வது உயிர்கள் வாங்கி ஆண்டவை இடமதியில இடப்பாகம் கேட்பாளா மகுடன வதை முடித்தார். இடப்பாகம் தாரை நின்று ஈஸ்வரனும் சொன்ன போது பச்சரிசி வனமதியில சாகாத மகுடனை சங்காரம் முடிப்பாளா துர்க்கையாக ரூபம் கொண்டு மகுடனை தவதை முடித்து கைலாச மலையடியில 21 முத்து வரும் இணைய நம்ம வாங்குவாளா பச்சை முத்து வரங்கள் வாங்கி பகவானுக்கு போடுவாளா முத்து போட்டு முத்திறங்கி முக்கண்ணையிடம் மதியில வைரவர அழைத்துக் கொண்டு ஆக்குவர அழைக்கு வரா 1008 வரும் கொல்லும் மரம் வெல்லும் மரம் கோடி வரங்கள் வாங்கி கைலாச மலை கடந்து கருணசங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா ஏழைகள்லாம் ஒரு சுனையா 2 நாடு கடலை விட்டு ஏகமாக நாடு விட்டு யோதராஜ பட்டணம்மா சீர்காழி சிதம்பரம்மோ தென்மேற்கு அண்ணாமலை மாயவரம் கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக தெரிந்தடித்து ஆட வேணும் உச்சாலம் தன்னதியில அருவிக்கரை நீராடி உச்சால நாதரையும் குழல் வாய்மொழி அம்மாளையும் கண்டுமெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னதியில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரையும் கண்டுமெல்ல நான் வணங்கி தென்காசி தன்னை விட்டு புளியங்குடி பாதையாக சங்கரம் கோவிலில வெப்பத்தில நீராடி சங்கரன ஈனார ஆவண கோமதிய தான் வணங்கி சங்கரம் கோவில் தலை கடந்து திருவேங்கடம் பாதை கூடி வாராள 8 பேரும் 7000 பண்ணை வந்து அங்கிருந்து பயணமாகி ஈயல்ரேட்டி பட்டி உறவிருக்க வேணுமென்று எட்டியப்பட்டி ஊருக்குள்ள துர்க்கையம்மா வந்தல்லவோ அவ எத்தனையோ ஊர் இருக்க அவ அத்தனையும் தான் கடந்து ஈயல் எட்டியப்பட்டி ஊருக்குள்ள இளைய மதம் வாங்கி எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையும் அவளை கொடை போட்டு கொடுப்பாரா நம்பி வந்த மக்களுக்கு நல்வாக்கு சொல்லுவாளா தேடி வந்த மக்களுக்கு அவன் திருவாக்கு சொல்லுவாளா இந்த ஈயல் ரெட்டியார்பட்டிமா நன்னகரத்திலே வந்து
போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த ஈயல் ரெட்டியப்பட்டி வாழும் மக்களையும் அம்மாளை வந்து வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் இந்த மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வளரச் செய்து மக்கள் ஒரு பயிராக துர்க்கை அம்மா ஒரு வேலையாக மக்களை என்றென்றைக்கும் காவல் காத்து வருகின்றார். மண்டி போட்டு அழைக்கிறனே கருப்பாழைக்கிறனே
பக்த கோடி பெருமக்களுக்கும் எங்களை வரவழைத்த ஆலயத்தின் நிர்வாகத்தார் நாட்டாமை அன்னார் அவர்களுக்கும் ஒலி ஒலி அமைத்து தந்த உரிமையாளர் அன்னார் அவர்களுக்கும் அமர்ந்த ஆபரேட் செய்த ஆபரேட்டர் அன்னார் அவர்களுக்கும் பரிசளித்த செல்வச்சீமான் செல்வச்சீமாட்டிகள் குட்டீஸ் அவர்களுக்கும் இதுவரைக்கும் எங்களுக்கு வாய்ப்பளித்து நேரம் அளித்து காவலாகவே அமர்ந்து கொண்டிருந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் வீடியோ பதிவு செய்தவர்களுக்கும் எங்கள் வெள்ளிசையின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே, அதே மாதிரி சாரல் டிவியை எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிடுங்க. அப்போ தான் அவங்க பொருடைய எல்லா நிகழ்ச்சியும் நம்மளை வந்து சேரும். எல்லாருமே பார்த்து குடும்பத்தோடு சந்தோஷமாக இருங்க நண்பர்களே.